மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்து எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7-10க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும், வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே வருகின்ற நாட்களில் ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உடனிருப்பவர்கள் ஆதரவால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. குரு ஜென்மத்தில் சஞ்சரிப்பதன் மூலமாக தனது சிறப்பு பார்வையாக 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். தொழில் வியாபார ரீதியாக தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையே ஒரு சிறப்பான நிலைதான். ஒரு சிலர் உங்களுக்கு சில ஆசை வார்த்தைகள் கூறுவார்கள். அதை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விட வேண்டாம். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக கூட வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 3இல் கேது 9இல் ராகு சஞ்சாரம் செய்வதால் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உங்களுக்கு வேலையில் சில நெருக்கடிகள் இருக்கதான் செய்யும். அதனை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது, மற்றவர்களை நம்பி கடன் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நேயர்களே, இதுவரை மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக கூறி உள்ளேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும். நன்றி.